பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும். என்னடா இது, நான் லைஃப்ல எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எனக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்குதா, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் இல்லையா? சோ பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம விரும்புவோமா இல்லையா? மாற்றம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்ல, சந்தோஷமே இல்லைன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்ல. ஒருத்தர் நல்லா நல்லா இருக்கான் அப்படின்னாலும் அவனுக்கும் ஒரு மாற்றம் வேணும், அதை விட பெஸ்டா போறதுக்கு. ஸோ சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம், அடுத்து ஒரு பைக் வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம். அதே மாதிரிதான் ஒரு பைக்ல போயிட்டு இருக்கவங்க அடுத்து கார் வாங்குறாருன்றதும் மிகப்பெரிய நல்ல மாற்றம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு யாருடைய ஒரு துணை தேவையா இல்லையா? நிச்சயமாக. அதாவது ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி தரக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்றத பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க போறப்ப யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இருக்கு. அவங்களை இறுகப்பட்டுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம். சோ வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் டீட்டெயிலா. ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா 12 ராசி கட்டம் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. சோ இந்த 27 நட்சத்திரமும் இந்த வான்வெளி மண்டலத்துல நமக்கு என்ன மாதிரியான தகவல்களை கொடுக்கறது? நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்கோம். சோ அந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்துக்கான ஒரு அதிபதியாவும் ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி கட்டம் பாக்குறோம். சோ 12 ராசி கட்டம், 12 ராசி கட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிபதியான தெய்வங்கள் உண்டு. சோ அதுல நம்ம என்ன நிலையில இருக்க போகுது, நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, யாரை பற்றிக்கணும்ன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் 1ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மேசராசி. சோ மேசம் அப்படின்னாலே நமக்கு முதல் எடுத்தோடனே முன்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் தான் முதல் பகுதி அப்படின்னுவாங்க. அப்ப மேஷத்திற்குரிய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியா வர்றாரு. நம்ம செவ்வாய்னா யாருங்க, வேற யாரு, நம்ம முருகப்பெருமான் தான். அப்ப மேஷராசிக்காரங்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம் யாரு? ஆல்ரெடி முருகப்பெருமான் அங்க அவருக்கு வீட்லயே உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? நம்ம சொந்த வீட்டுல இருக்கும்போது நமக்கு ஒரு கெத்து இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுக்கு போனா அடுத்தவங்க வீட்டுல இருக்க மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு இருக்காது. சோ சொந்த வீட்டுல இருக்கும்போது அதோட கெத்தே வேற இல்ல. அந்த மாதிரிதான். சோ இப்ப செவ்வாய் அப்படின்றது முருகப்பெருமானுடைய அம்சமா பார்க்கும். இங்க சூரியன் உச்சமடைகிறாரு, சனின்ற கிரகம் நீச்சமடைகிறாரு. இவங்களோட குணாதிசயம் எடுத்துட்டோம் அப்படின்னா எதுலையுமே நாங்க முன்கோவாதாங்க. எங்களுக்கு தப்பு செஞ்சா அதை யாரா இருந்தாலும் சரி நல்லா அனுபவிச்சு ஆகணும்னு நினைப்பாங்க, தட்டி கேட்பாங்க. இதனாலேயே பல பேருக்கு பிடிக்காம போயிடுறது. நிறைய பேருக்கு ஒரு கவலைகள் இருக்கும். என்னடா இது, என்னதான் நம்ம நல்லவனா இருந்தா கூட இந்த சமுதாயம் நம்மளை ஏத்துக்க மாட்டேங்குதுன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் அடையக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மேசராசிக்காரங்க. உண்மையா இருக்கிறதும் நல்லவனா இருக்கிறதும் தப்பாங்க, என்னங்க பாவம் பண்ணிட்டோம், நாங்க மட்டும் உண்மையா தட்டி கேட்டா நாங்க கெட்டவங்க மாறிடுறோம், எல்லாம் ஊரோட ஒத்து போத்தலன்றது எங்களோட தப்பா, நாங்க என்னங்க பாவம் பண்ணோம் கேட்பாங்க இல்லையா? சோ அது மாதிரி மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பயங்கர கோபம் வரும். உண்மைக்காக போராடுவாங்க. நியாயவான்கள், நீதிவான்கள். ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, அவங்களுடைய நேச்சர் அதுதான். சோ அதை இயல்பா மாத்திக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா கூட அவங்களால மாற முடியாது. கோவம் இருக்கிறதுல தாங்க குணம் இருக்கும். அவங்க ரொம்ப தங்கமான ஆட்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது கூட இருக்கவங்களுக்கு. வெளியில பார்த்தா இவங்களுக்கு அப்படியே கும்பிட்டு விழுவாங்க. ஐயா சாமி வணக்கங்க, வாங்கய்யா வாங்கய்யான்ற அளவுக்கு ஒரு அப்படி ஒரு நிலை இருக்கும். வெளியில பார்த்தா அவருக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, வெளியில புலி வீட்டுல எலி அப்படின்ற மாதிரி இவங்களோட நிலை வெளியில பார்க்கும்போது மதிப்பு மரியாதை எல்லாத்துக்கும் குறைவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு எத்தான ஆட்கள் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கிறது இல்லை. சோ இது இவங்களோட இயல்பான நிலையா இருக்கு. இவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமா வேணாமா? யாரை பட்டுக்கிட்டா மாற்றம் வேணும், யாரை பட்டுக்கிட்டா மாற்றம் வரும்? பொதுவா கோவம் இருக்கும் குணம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனை சந்திக்கிறவங்க யாருன்னா மேசராசிக்காரவங்க தான். ஏன்னா அன்பாலாம் இருக்க தெரியாதுங்க. என்ன பண்றது, அன்பை கூட அதிகாரத்துவமா காட்டுவாங்க. சில பிள்ளைங்கலாம் கேட்பாங்க, ஏன்பா வீட்டுல வெளியிலதான் மிலிட்டரி ஆபீசரா இருக்க, வீட்டுல ஏன்பா என் படுத்துற அப்படின்னு நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க. இந்த அப்பா பையன் காம்போலாம் ரொம்ப ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது யாருன்னா அந்த மேசராசிக்காரங்க. சோ செவ்வாய்ன்னு எடுத்துக்கிறப்போ முருகப்பெருமான் எடுத்துக்கோ. முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? அம்மா அப்பா கூடயே சண்டை போட்டுட்டு தப்புனா தப்புதான், அது அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினாரு இல்லையா? குழந்தையாவும் இருப்பாரு, பாசத்தையும் காட்டுவாரு, எல்லாத்துலயும் ஒரு தனித்துவம். அவரை மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு குழந்தை அப்படி ஒரு கடவுள் பார்க்கவே முடியாது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஆள். சோ இவருக்கும் யார் இவங்களோட 5ஆம் இடத்து அதிபதினு பார்த்தோம்னா, அதாவது 5ஆம் இடம்ன்றதான் நமக்கு பூர்வ ஜென்ம கர்மா. அதாவது பூர்வத்து ஜென்மத்துல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய கர்ம வினையத்தான் நம்ம இந்த காலகட்டத்துல அனுபவிப்போம். சோ எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 5ஆம் இட வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி தரும்.
அப்ப அந்த அதிர்ஷ்ட கடவுள் யாரு? அதை கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம வழிபட்டுட்டு வந்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. எதையுமே மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இவங்களை போய் பிடிங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபையான ஒரு கடவுள் இருக்காரு. சோ உங்களுக்கான 5ஆம் இடத்து அதிபதி அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட 5ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கனாக்கா சிம்ம ராசி. சோ சிம்ம ராசியினுடைய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன். நம்ம சூரியன்னா யாரை பார்ப்போம்? வேற யார்? நம்ம சிவபெருமான் தான். சோ சிவபெருமான நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்ட தெய்வம், உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தேடி தரக்கூடிய தெய்வம். அவரை புடிச்சுக்கோங்க. அவரை வச்சு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அவரை மட்டும் வச்சுக்கணுமா? வேற யாருமா? என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா, அதாவது ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய சிவபெருமான், அதாவது அம்பாள் இருக்கணும், கூட வந்துட்டு முருகர் இருக்கணும், இங்க விநாயகர் பெருமான் இருக்கணும். குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு வழிபட்டணும். கண்டிப்பா பழங்காலத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய போனோம்னா முன்னாடி எப்பயுமே பாருங்களேன், எந்த ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு முருகனும் பிள்ளையாரும் முன்னாடி இருப்பாங்க. அவங்கள வழிபட்டுட்டு தான் நம்ம அடுத்து உள்ளே போய் அவங்களை வழிபடுவோம், தாய் தகப்பனாரு. சோ முதல்ல இவங்க 2 பேரையும் வழிபடுறது மாதிரியான ஒரு நிலைகள். அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லாம 12 ராசிக்காரங்களும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல எடுத்தோடனே குலதெய்வ வழிபாடு. இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுடைய அம்மா அப்பான்றது நமக்கு மிகப்பெரிய கடவுள் இல்லையா? சோ அந்த கடவுளுக்கான ஒரு நிகரான தன்மை என்ன அப்படின்னா, நம்ம மூதாதையர்கள் நம்ம குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அவங்க வாழ்வை முடிச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனாலதான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு சொல்றோம். எந்த காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ வழிபாடுன்றதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், அதே மாதிரி அதிர்ஷ்ட தெய்வமா இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்போ மேசராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கட்டத்திலே இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா செவ்வாயினுடைய ஆட்சி அதிபதியா இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய துணை உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுடைய அதிர்ஷ்டத்தை, உங்களுடைய மாற்றத்தை விரும்புறீங்க அப்படிங்கும்போது நான் சொல்ற மாதிரி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபட்டுட்டு வந்தீங்கனாலும் சரி, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாளா நோய் இருக்குங்க, நோய் தீருங்க. உங்களுக்கான மரியாதை இல்லைங்க. சமூகத்துல நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கான மரியாதையே வர மாட்டேங்குது. என்ன மாதிரி ஒரு உழைப்பாளி, நான் உண்மையா இருக்கேங்க, நேர்மையா இருக்கேங்க, ஆனா எங்க போனாலும் அவமதிக்கப்பட்டுட்டே இருக்கேன். நீங்க கும்பிட்டு வந்துட்டு பாருங்க. எதையுமே தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்க, ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்க. இது வந்து காலத்துக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நீங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வழிபட்டுக்கலாம். பட் தொடர்ந்து ஒரு 21 நாள் இதை நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு நான் சொல்றேன். ஆனா இது வந்து உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதிக்கான விஷயங்கள்ன்றது நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாத கடவுள். நீங்க வழிபட்டு பாருங்க. டெஃபினட்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம். ஒரு அங்கீகாரமான பதவி வேணுங்க. சமூகத்துல ஒரு அந்தஸ்து நிலையில நான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மேசராசிக்காரவங்க உங்களோட 5ஆம் இடத்து அதிபதியான ஒரு சிவபெருமானை வந்து வழிபட்டுட்டு வரும்போது, குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அள்ளி தேடி தருவார். அதுவும் இல்லாம பழங்காலத்து கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பூஜித்த கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் வருங்க. மிக்க நன்றி.